Next, principles of scientific management. Principles of scientific management. It has been said by the F.W. Taylor. He is a American, experience with American and South American employee. He is an engineering too. F.W. Taylor என்றவர் யாருன்னு பார்த்தனா, he is an engineer, he is a production engineer. ஒரு கம்பெனில இன்ஜினியரிங் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு தியரிய யாரு பிரின்சிபல்ஸ் கோட்பாடை யாரு கொடுத்துன்னு பார்த்தனா F.W. Taylor கொடுத்தாரு. ஓகே, அவரோட கோட்பாடுகள் என்னன்னு பார்த்தனா, ஃபர்ஸ்ட் ஒன், science is not a rule of thumb, harmony is not a discard, mental revolution, corporation not a individualism, development of each and every person of his or her great efficiency of a prospectus. Okay, it is an important 5 mark too, and we have the 2 questions in your book bag. First one பார்த்தனா வந்து 3 markல question number 4ல என்ன கேட்டிருப்பாங்கன்னா, state the principles of scientific management proposed by the F.W. Taylor. For 3 mark you can write the 6 point. இந்த 6 point எழுதணும்னா 3 mark question, with explanation எழுதணும்னா it is an 5 mark question. 5 markல describe the principles of scientific management கேட்டிருப்பாங்க. Okay, let us take first point. Science is not a rule of thumb. Okay, science is not a rule of thumb அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, in your hand you can see a 5 fingers. In these 5 fingers, suppose there is no a thumb finger. உங்களோட கட்டை விரல் இல்லைன்னா மீதி 4 விரலை வச்சு உங்களால ஒர்க் பண்ண முடியுமா? உங்க 2 கையில இருக்கிற கட்டை விரல் இல்ல, மொத்தம் 8 fingers தான் இருக்கு. இந்த 8 fingers வச்சு you can eat, you can take any product, or you can do anything. We can do, but நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளால என்ன பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் செய்ய முடியாது. எல்லாத்துக்குமே எது தேவைன்னு பார்த்தா நம்மளோட கட்டை விரல் கண்டிப்பா அவசியமா தேவை. லைக் வைஸ் இங்கேயும் என்ன சொல்றாங்க பார்த்தோம்னா, லைக் வைஸ் the management is also having a rule. அப்ப டெசிஷன் மேக்கிங் பண்றது யாரா இருக்கணும் பார்த்தீங்கன்னா மேனேஜரா இருக்கணும். ஏன்னா he has to know their department. அப்ப அவர் கீழே என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்னு பார்த்தா மேனேஜருக்கு தான் தெரியும். அப்ப சயின்ஸ் இஸ் நாட் ஏ ரூல் ஆஃப் தம்ப்னும் பொழுதும் நம்ம தம்பு ஃபிங்கர் இல்லைன்னா எப்படி வந்து நம்மளோட கையை இயக்க முடியாதோ அதே மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கோ இல்லை ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜருக்கோ தான் தெரியும் கீழே இருக்கிற எம்ப்ளாயிஸுக்கு எப்படி கொடுக்கணும், என்ன கொடுக்கணும்னு. இதுல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க பாருங்க. அயன் ஷீட் இன்டு எ பாக்ஸ் கார் இஸ் அன் சயின்டிஃபிக்லி ஆஃப் பிளான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அயன் ஷீட் இருக்கு, ஒரு 50 நம்பர் ஆஃப் அயன் ஷீட்ஸ் இருக்கு. இட் கேன் பி ஈஸிலி கேரிட் பை த கார். நம்ம வந்து கார்லயோ இல்லை ஒரு ட்ரக்லயோ நம்ம லோட் பண்ணோம்னா அந்த ட்ரக் என்ன பண்ணும், தேவையான டெஸ்டினேஷன் எடுத்துன்னு போய் ஈஸியா சேர்த்துரும். அதை விட்டுட்டு எம்ப்ளாயி நீ வைப்பா, நீ ஒரு ஷீட்டா எடுத்துட்டு போய் வைப்பான்னு சொன்னா என்ன ஆகும்? எம்ப்ளாயி ஆல்சோ கெட் தி மென்டல் ப்ரெஷர், டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், money waste, salary waste, everything waste. So in that time the manager has to properly plan about what the things we are going to be done in this. Science is not a rule. Next, harmony is not a discard. Okay, harmony, which is the harmony? Harmony is not between the worker and management. There will be a good relationship between the management and worker, or manager and worker. Then it should be then the management should be go smoothly. When there is any problem or any criticism arise between the worker and management, the work should not in a effective manner. So there will be a good relationship between and friendly relationship between worker and management. So in this type there will be a sharing a part of surplus with workers. அதாவது வந்து ஒரு ஒர்க்கருக்கு அதிகமா வேலை இருக்கு, ஒரு ஒர்க்கருக்கு வேலை இல்லைன்னா there will be exchange. அப்ப 2 பேருக்கு என்ன பண்ணாங்க, ஒர்க்கை ஷேர் பண்ணுவாங்க. ட்ரைனிங் ஆஃப் எம்ப்ளாயீஸ், அப்ப ட்ரைனிங் பொழுது என்னது, ஒர்க்கருக்கு அப்டேட் நாலேஜ் கொடுக்கறது, அந்த டெக்னாலஜியை பத்தி இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது, இந்த வேலையை இப்படி செஞ்சா ஈஸியா செய்யலாம்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்கறது. இது எல்லாமே யாரோட வேலைன்னு பார்த்தா மேனேஜ்மெண்டோட வேலை. ஒர்க் ஷுட் பி டிவிஷன் ஆஃப் ஒர்க். த ஒர்க் ஷுட் பி டிவைடட் இன்டு ஸ்மால் பார்ட். எல்லாருக்குமே எல்லா வேலையும் பிரிச்சு கொடுக்கும்போது வேலை ஈஸியாகவும் முடியும், கரெக்டான டைமுக்கும் வேலை கண்டிப்பா முடியும். தென் டீம் ஸ்பிரிட். டீம் ஸ்பிரிட்னும் போது among their department, among their management, there should be a unique and there should be have the team spirit and confidence between themselves. They can be easily achieve the goal which has been given by the
management. And positive attitude, you have to always think about we can do, we can achieve the objectives. That is an positive attitude which is given by the management. Sense of discipline, which means there will be a set of rules and regulations which has been given by the management. அப்ப production management போது என்னது, production line நான் உள்ள போறேன்னா I have to properly wear the production coat, helmet, shoe, glove, whatever it may be. These are the sense of discipline. Then sincerity, the worker should have their own sincerity in their work. Next point is a mental revolution. Mental revolution, which means there will be a technical mental revolution involving the attitude of the worker and management towards each other. The mental revolution, which means we should not always give the pressure to the worker. முடிச்சியா அந்த pressure கொடுக்க கூடாது. ஒருத்தங்க கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டோம்னா we can control or we can examine the person, but we cannot give the torture to the person. That is the mental revolution. Next, corporation is not a individualism. இங்க மேனேஜ்மென்ட்ன்றது பார்த்தா ஒரு இண்டிவிஜுவலிசம் வந்து ஒரு தனித்துவமான இருக்கிற பர்சன் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தா they cannot working for throughout the company. எல்லாவோட கம்பெனிக்கும் அவரால் என்ன பண்ண முடியாது, ஹோல் கம்பெனிக்கும் அந்த ஒரு பர்சனை என்ன பண்ண முடியாது, வேலை செய்ய முடியாது. There should be a cooperation, there should be a harmony, there should be a relationship, there should be a friendly relationship between among the workers and among the management. அப்ப எல்லாருக்குமே என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு friendly relationship இருக்கணும், ஒரு ஒர்க்கருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஒரு மேனேஜ்மெண்ட்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கணும். எல்லாத்துலயுமே என்ன இருக்கணும், ரிலேஷன்ஷிப் இருந்தா மட்டும்தான் ஒரு அப்ஜெக்டிவோ ஒரு கோலையும் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். தட் இஸ் a corporation, not a individualism. Then development of each and every persons of is great efficiency and prosperity. ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம், ஒரு இண்டிவிஜுவலிசத்தோட என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா எவ்ரி பர்சன் த ஒர்க்கர், அந்த இடத்துல இருக்கிற ஒர்க்கரு என்ன பண்ணினா he has to develop himself, not only for the wealth basis. வெல்த்ல வெறும் பணம் சம்பாரிச்சு ஒரு சேலரி சம்பாரிச்சுட்டு டெவலப் பண்ண ஆகணும்ன்றத விட பிசிக்கலி, மென்டலி, இன்டெலெக்சுவலி, அதாவது வந்து அப்கிரேடேஷன் ஆஃப் நாலேஜ், அப்கிரேடேஷன் ஆஃப் டெக்னாலஜி, அப்கிரேடேஷன் ஆஃப் ப்ராடக்ட், அப்கிரேடேஷன் ஆஃப் himself. அப்போ ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், ஒரு செலெக்ஷன் நடத்தணும், அப்போ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்ற ஒரு பர்சனை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி மோட்டிவேஷன் கொடுக்க நமக்கு மேனேஜ்மெண்ட்டும் டெவலப் ஆகும், அந்த பர்சனோடைய இன்டென்ஷனும் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு போகும். தட் இஸ் These are the scientific management of the given by Tyler. Next, principles of management. Okay, which has been given by it is a modern principles in a modern technology in a modern world, which Henry Fayol gives that in a modern management. This seems to be a 14 points இதுல இருக்கும். It is a 5 mark questions. இதுல வந்து என்ன கேட்டிருப்பாங்க, 5 markல explain the principles of மாடர்ன் மேனேஜ்மெண்ட். இதுல மேக்ஸிமம் 10 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். உங்களுக்கு எந்த பாயிண்ட் ஈஸியா இருக்கோ அந்த 10 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். மொத்தம் 14 பாயிண்ட்ஸ். டிவிஷன் ஆஃப் ஒர்க், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, டிசிப்ளின், யூனிட்டி ஆஃப் கமாண்ட், யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன், சபார்டினேஷன், இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட், ரெமுனரேஷன், டிகிரிஸ் ஆஃப் சென்ட்ரலைசேஷன், லைன் ஆஃப் அத்தாரிட்டி, ஆர்டர், ஈக்விட்டி, ஸ்டெபிலிட்டி, டென்யூர் ஆஃப் பர்சன், இன்டென்டிவ், ஸ்பிளிட் த கிராப் ஆர் டீம் ஸ்பிரிட். These are 14 points. You can see the explanation in your following slides. Okay, simply says that principles of management, division of work. What is meant by division of work? Division of work na enna? இப்ப 10 பேர் இருக்காங்க, 10 பேர்கிட்டயும் ஒரு வேலையை கொடுத்து செய்யுங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க?
அதுல 4 பேர் செய்வான், 4 பேர் உட்காந்து இருப்பான், 2 பேர் தூங்குவான், ஊர் அடிக்கும் போது செய்வான். இப்ப அந்த ஒரு வேலைய 10 பேருக்கும் பிரிச்சு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? 10 பேரும் ஈவனா வேலை செய்வாங்க, ஈவனா முடிப்பாங்க, ஈவனா அச்சீவ் பண்ணுவாங்க. That is said to be a division of work. The whole work should be divided into small tasks. அப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட என்ன பண்ணி ஆகணும்? அவ்வளோ பெரிய வேலைய சின்ன சின்ன சின்னதா பிரிச்சு கொடுக்கும் பொழுது நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஆல் டுகெதரா என்ன ஆயிடும்? அந்த ப்ராடக்டும் கம்ப்ளீட் ஆயிடும். That's it should be a division of work. Work should be divided into a small manner. Then the person can be easily finish the work. They can be easily get their skill, creativity, personality and professional development. Then for example division of work என்றதுன்னு பார்த்தா இன்னும் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ஷர்ட் எடுத்துப்போம், ஒரு கார்மெண்ட்ஸ் ஒரு ஷர்ட் எடுத்துப்போம். இந்த ஷர்ட்ல கார்மெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, மெட்டீரியல் ஒரு பர்சன் எடுத்து வந்து போடுவாங்க, சைஸ் ஒரு பர்சன் சொல்லுவாங்க. there will be a cutter, ஷர்ட் கட்டர்னு இருப்பாரு. அவரோட வேலை என்னன்னு பார்த்தா ஷர்ட்டை கட் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான். அவருக்கு வேற எந்த வேலையுமே இருக்காது. நீ சைஸ சொன்னா என்ன பண்ணுவாரு? ஷர்ட்டை கட் பண்ணி கொடுத்துருவாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தோன்னா ஸ்டிச்சிங் மட்டும்தான் ஒரு வேலை இருக்கும். அதை என்ன பண்ணாரு? கட் பண்ணி அந்த ஷர்ட்டை ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாரு. இன்னொரு பர்சன் வெறும் பட்டன் ஸ்டிச் பண்றதா அவரோட ஒர்க்கா இருக்கும். அப்ப அவரு என்ன பண்ணுவாரு? பட்டனை மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாரு. இன்னொரு பர்சனோட ஒர்க் என்னவா இருக்கும்? அயனிங்கா இருக்கும். இன்னொருத்தர் பாக்ஸ் பண்றவரா இருப்பாரு. அப்ப இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் ஒர்க். அப்ப ஒரு ஷர்ட் தைக்கிறதுக்கே there will be a more person. அப்ப ஒரு 1000 ஷர்ட் 2000 ஷர்ட் தைக்கும் போது அப்ப கட்டிங் மாஸ்டர் என்ன பண்ணுவாரு? he is expert in their job. அப்ப அவரோட வேலையில எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு. அப்ப so work should be divided into a small task. அப்படி கொடுக்கும்போது they have the creativity of the job, they get their professional knowledge, they can be developed themselves. So division of work is the most important in the management. Next, authority and responsibility. It is a 2-mark question. What is meant by authority into the 2-mark question? You can study the 2-mark question. Authority and responsibility. There will be a slight difference between authority and responsibility. Everyone has their responsibilities. எல்லாருக்குமே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அத்தாரிட்டி யாருக்கு இருக்குன்னு பார்த்தா the person who controls the management or manager or people, அவரு தான் யாருக்கு இருக்குன்னு பார்த்தா அத்தாரிட்டி இருக்கு. அப்ப responsibilities even top level to bottom level people are working in a company, they have their responsibilities to achieve the goal. So authority in sense means that the right of a supervisor to give the order to the subordinate, where the responsibility means obligation of performance. அப்ப என்ன பண்ணணும்? இந்த அத்தாரிட்டி யாரு கொடுக்குறாங்களோ அவங்க சபார்டினேட்டுக்கு அந்த அத்தாரிட்டி சொல்ற வேலையை கேட்டு நடக்கிற யாருன்னு பார்த்தோம்னா அத்தாரிட்டி. ஓகேங்களா? அடுத்தது டிசிப்ளின். டிசிப்ளின் இன் சென்ஸ் மீன்ஸ் what are the disciplines? We have to respect the authority, we have to move towards our job or smoothly functioning of all the ஆர்கனைசேஷன். எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாம நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம கரெக்டா செஞ்சோம்னா அதுதான் என்னன்னு பார்த்தோம்னா கரெக்டான டிசிப்ளின். யாருக்கும் எந்த வம்பு தும்புக்கு போகாம நம்ம என்ன பண்ணுவோம்? கரெக்டா வேலை செய்வோம். தட் இஸ் அன் அத்தாரிட்டிஸ். Next, unity of command. Command has been delivered by the superior of the person. ஒரு கம்பெனில யார் superior இருக்காரோ அவர் சூப்பர்வைசரா இருக்கோ he has to give the command for all the subordinates which has been assigned in his own job. அவரோட ஜாபுக்கு அவர் தான் என்ன பண்ணி ஆகணும்? he has to give the command. For example, IT people பார்த்தோம்னா டீம் லீடர்னு இருப்பாங்க. டீம் லீடர் கீழே 10 பேர் இருப்பாங்க. அந்த டீம் லீடர் தான் என்ன பண்ணுவாங்க? he give the command to their team. இந்த வேலையை நீங்க எப்ப செய்யுங்க, இந்த வேலையை நீங்க எப்ப செய்யுங்கன்னு சொல்லி யார் ஆர்டர் கொடுக்கறதுன்னு பார்த்தோம்னா டீம் லீடர் தான். ஸோ யூனிட்டி ஆஃப் கமாண்ட். நெக்ஸ்ட், யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். Who gives the direction? The manager gives the direction. You can do this job or you have to achieve in this goal within this period. You have to produce 500 products within this week. You have to get the raw material within this week. You have to give the direction to achieve the goal. கோல் ஓரியன்டடுக்கு ஏற்ற மாதிரி யாரு டைரக்ட் நம்மள பண்ணுவா? டைரக்ஷன் மேனேஜர் தான் நம்மள டைரக்ஷன் கொடுப்பாரு. நெக்ஸ்ட், சபார்டினேஷன் ஆஃப் ஏ இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் ஆர் மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட். அப்ப சபார்டினேட்னா யாரு? ஒரு மேனேஜர் கீழே இருக்கிற ஒரு சபார்டினேட். அப்ப வெறும் மேனேஜர் சொல்றதுதான் கேட்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. he can go with discussion towards their subordinate. ஒர்க்கர் கிட்ட என்ன பண்ணலாம்? மேனேஜர் வந்து சொல்லிடுறாரு, செய்யறது யாரு? வேலைக்கு யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன தெரியும், எந்த வேலை எப்ப செஞ்சா கரெக்டா இருக்கும், எந்த வேலையை வெயில்ல செஞ்சா கரெக்டா இருக்கும், எந்த வேலையை வெயிலுக்கு முன்னாடி செஞ்சா கரெக்டா இருக்கும் யாருக்கு தெரியும்? ஒர்க்கருக்கு தான் தெரியும். அப்ப he can go with their
டிஸ்கஷன் வித் their ஒர்க்கர்ஸ் கிட்ட என்ன பண்ணலாம், டிஸ்கஷன் பண்ணலாம். அப்ப he has to know the individual interest of their job. அவருக்கு இந்த வேலை செய்ய பிடிச்சிருக்கான்றதையும் தெரிஞ்சுக்கலாம், இல்ல அவர் சொல்றதையும் கேட்டுக்கலாம். The manager has to consider the individual interest too. Next, remuneration in sense means not only a money. எல்லாருக்குமே நான் சொல்லுவேன் ரெமுனரேஷன்ன்றது பணமா கொடுத்தாதான் ரெமுனரேஷன், இல்ல ப்ரொமோஷனா கொடுத்தாதான் ரெமுனரேஷன்ன்றது கிடையாது. By the word, you are good, you are doing a great job, you are doing a best, you are the best person, you can achieve easily. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றது யாருன்னு பார்த்தோன்னா ரெமுனரேஷன் தான். ஹலோ மேம், இந்த
ஓகே, ரெமுனரேஷன் சென்ஸ் மீன்ஸ் நாட் ஒன்லி மணி. பணம் மட்டுமே ரெமுனரேஷன் கிடையாது. ஒரு வேர்ட், ஒரு மோட்டிவேஷன் வேர்ட், நீ நல்லா பண்ற, நீ பெஸ்டா பண்ற, சூப்பரா பண்ற, அதுவுமே ஒரு ரெமுனரேஷன் தான். அப்போ ஒரு கம்பெனில ரெமுனரேஷன்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப தட் கிவ்ஸ் அ மோர் enthusiasm to work the employee. அம்மா, ஐயோ, எவ்வளவா மூஞ்சிடுறா சாமி. ம் ம் எருவு மாடு இது வரைக்கும் பாய் தாண்டி முடிஞ்சது. தொண்டெல்லாம் வலிக்குது மாடு. நான் வரை ஜூஸ் போட்டு வச்சுனா வீட்டில் மந்து வச்சுட்டு வந்து எழுதி எருமை மாடு என்ன பண்றதுன்னு தெரியல. Okay, after the remuneration, next topic is degree of centralization. Centralization, which means the decision making power. Decision making power யாருக்கு இருக்குன்னு பார்த்தா அத்தாரிட்டி அட் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். அப்ப யார் ஒருத்தர் முடிவு எடுக்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், யார் முடிவு எடுக்கணும்னு பார்த்தோன்னா, யாரு டிசைட் பண்ணணும்னு பார்த்தோன்னா, central authority power is given to the top level management. They may be a board of directors, they may be a secretary or owner of the business. They have the power to take the decision what to be done in our business. Next, line of authority. Line of authority is to be a flows towards the top management to lower management. It flows downwards the top management to down management. அப்ப அத்தாரிட்டி எங்க இருந்து ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஹையர் அத்தாரிட்டி, அதாவது மேனேஜர், சாரி, அதாவது டாப் லெவல் போர்ட் ஆஃப் டைரக்டர், டைரக்டர், செக்ரட்டரி, மேனேஜர். லைன் ஆஃப் அத்தாரிட்டிஸ் ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் த டாப் டு டவுன் மேனேஜ்மெண்ட். அப்ப ஒரு அத்தாரிட்டி எங்கிருந்து ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தோன்னா, டாப் மேனேஜ்மெண்ட்ல இருந்து கீழே டவுன் ஃப்ளோல மேனேஜ்மெண்ட் ஃப்ளோ ஆகுது. That is said to be a line of authority or scalar chain. உங்க 2 மார்க்ல it may be asked what is meant by line of authority or it may be asked what is meant by scalar chain. Next, அடுத்து பார்த்தோன்னா ஆர்டர். ஆர்டர் யாருக்கு கொடுக்கலாம், யாரு கொடுப்பா ஆர்டர்ன்னு பார்த்தோன்னா, both the management and administration gives the order. The order which has been given by the rule of the company, it has to accepted by the all the workers. அப்ப எல்லாருமே என்ன சொல்லி ஆகணும், அத்தாரிட்டி பர்சன் தான் என்ன பண்ணுவான்னு பார்த்தோன்னா, they give the order, it should be accepted by the every person. Okay, next, equity. Equity in sense means in a company all the employers, all the managers should be a equal. They have the equal responsibilities towards the management. We should not see any partiality between the workers and the people. யார்கிட்டயுமே என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோன்னா, பீப்புள் கிட்ட ஒரு பார்ஷாலிட்டியுமே பார்க்க கூடாது. அப்ப நீ பெரியவன் நான் பெரியவன்ற பார்ஷாலிட்டி வரக்கூடாது. நம்ம வேலை செய்யறது எல்லாமே எதுக்காக பார்த்தோன்னா, ஒரு அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்றதுக்காக மட்டும்தான். நெக்ஸ்ட், ஸ்டெபிலிட்டி இஸ் த டென்யூர் ஆஃப் த பர்சன். அப்ப we have to okay, there should be a smooth running among the persons. அப்ப stability of the tenure of person என்னன்னு பார்த்தோன்னா, the organization should be run smoothly of person or not to a frequently enter and exit in the organization. திரும்ப மூடுறது, வேலைக்கு ஒரு ஆளை வச்சுட்டு ஒரு ஆளை எடுக்கிறது, இந்த மாதிரி ஆஃபனா பண்ணவே கூடாது. there should be a fixed worker for a fixed time. அப்ப ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணணும்னா எல்லாருமே அதுக்காக ஒர்க் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் initiativity. Initiativity in sense means there should be, we have to know the strength and new idea of your organization. எம்ப்ளாயரோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அவங்களோட கிரியேட்டிவிட்டி என்ன, அவங்களோட ஐடியா என்ன, அவங்களை எப்படி கொண்டுட்டு போகலாம், அவங்க பெட்டரா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, எல்லாமே எதுல அனலைஸ் பண்ணுவோம் பார்த்தா இந்த இன்டென்டிவ்ல தான் அனலைஸ் பண்ணுவோம். அடுத்தது
split their crop. Split their crop in a team split. There should be a split between the individualism and work and team and management and administration and whole organization. அப்ப ஒரு whole organization என்றது டாப் டு பாட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபுல்லா என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா வந்து they have to work towards the organization. That is the team spirit. These are the principles of modern management. Next one, span of management. What is meant by span of management? This is an 2-mark question which has been given your book back. Span of management என்றது நான் பார்த்தோம்னா the number of subordinate who manage the efficiency of the supervisor. ஒரு மேனேஜரால எத்தனை சபார்டினேட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்ல ஒரு சூப்பர்வைசரால எத்தனை பர்சனை கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்றதுதான் என்னன்னு பார்த்தோம்னா span of management. மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. The determination of span of management. It is a 3-mark questions. Determination of span of management என்னன்னு பார்த்தோம்னா the management is effectively by the supervisor and a group of subordinates who report to the directly to the span of management. அப்ப எந்த ஒரு சபார்டினேட்டை பத்தி ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தோம்னா சூப்பர்வைசர் கிட்ட தான், சூப்பர்வைசர் கிட்ட இருந்தா மேனேஜர் கிட்ட போகும், மேனேஜர் கிட்ட இருந்தா அட்மினிஸ்ட்ரேட்டர் கிட்ட போகும். It is a right way of channel to say that any complaint or report which has been given to a things. That is a span of management. What are the determination of span of management? There will be a 2 implications. என்னென்ன implication பார்த்தோம்னா wide span and narrow span. Wide span in sense means the larger. அப்ப span of management எப்படி இருக்கும், ஒரு மேனேஜ்மெண்ட்ல different heads இருக்கும், அது வந்து wide span. அப்ப it is an horizontal. narrow span என்றது சின்னமா கொஞ்சோண்டு வச்சு பண்றது எல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா வந்து narrow span. These are the 2 types. It may be a hierarchical level or it may be a narrow level. இதுதான் என்னன்னு பார்த்தோம்னா வந்து span of management which has been implemented by the organization or management or administration. The span of management has been implemented by 2 ways. First one, wide span of management, that is will be a less hierarchical level. Why ஏன் hierarchical level கம்மியா இருக்கும்னு பார்த்தா wide என்னும்போது நம்மளோட horizontal levelல நிறைய different sets இருக்கும். அப்ப நம்மளோட கான்சென்ட்ரேஷன் வந்து பார்த்தோம்னா வந்து லெஸ்ஸரா இருக்கும், அப்ப கம்மியா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல ஈஸியா நம்ம அட்ராக்ட் பண்ணலாம். நேரோன்னும் போது ஹைராரிக்கல் லெவல் வந்து அதிகமாகும். அப்ப டாப் டு பாட்டம்னு வரும்போது ஹரிசாண்டல் லெவல்ல அப்ப ஒவ்வொருத்தரும் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே போகணும். அப்ப அப்படின்னு இருக்கும் பொழுது there will be a more hierarchical order. Is the discuss இது வந்து 5 mark question. Discuss the implementation of span of management. It is an 5 mark. About this chapter, the chapter has been completed. இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு குயிக் ரீகேப் பண்ணோம்னா, okay, both the organization structures and advertisement and disadvantages of a span of management. Organization structures have advantages and disadvantages. Organization structure na ரெண்டு விதமா வரும். ஒன்னு hierarchical order, அதாவது வந்து horizontal order, top level to lower level. இன்னொன்னு vertical order. Vertical order நம்மளுதும் top level different sets of manager, அது கீழ workers இருப்பாங்க. இந்த organization structureலயும் advantages disadvantages. ஏன் span of management தான் the controlling of a supervisor or workers நம்மளுது there will be a both advantages and disadvantages. Span of management narrow sense means the less number of subordinate. அப்ப கொஞ்சம் பேர் தான் கீழ இருப்பாங்க, அவங்கள ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம்னு பார்த்தோம்னா ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும், salary ஈஸியா பே பண்ண முடியும். These are the things. Next one வந்து பார்த்தோம்னா வந்து hierarchical communication. The communication should be a prompt. எங்க ப்ராம்ப்டா இருக்கும்னு பார்த்தா நேரோல, ஏன்னா கீழே கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அப்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், கன்வே பண்ணிடலாம். அடுத்து லேக் ஆஃப் சபார்டினேட். லேக் ஆஃப்
கோஆர்டினேஷன் பொழுது இன் ஸ்பான் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல நேரோ லெவல்ல வந்து பார்த்தோம்னா கம்மியா இருப்பாங்க. there will be a coordination between among the person. அப்ப wider in sense means நிறைய branches இருக்கும். அப்ப coordination ஏதாவது ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணாலும் மேனேஜ்மெண்ட் அந்த இடத்துல நான் மிஸ்டேக் ஆகும். that is through this the lesson has been end. Thank you to all. Okay, ஒரு குயிக் ரீகேப். இந்த லெசன்ல என்னென்ன பார்த்தோம்னு பார்த்தோம்னா வந்து கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், டெஃபினிஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட் வெர்சஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் என்ன பார்த்தோம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.